விமென்ஸ் டே, மகளிர் தினம் அப்படின்னு ஒன்று தனியாக தேவையா? நிச்சயமாக தேவையில்லை. ஏன்னா ஒவ்வொரு நாளுமே ஒரு மகளிர் தினமாக தான் இருக்கு. ஏதாவது ஒரு வகையில் ஒரு பெண்ணின் தினமாக தான் இருக்கு. பிறந்தவுடன் அம்மாவின் தினம், வளரும் பொழுது ஒரு பாட்டியின் தினம், ஒரு பருவ வயதில் மனதுக்கு பிடித்த மனைவியாக போகிற ஒரு பெண்ணின் தினம், ஒரு மகளிர் தினம். பிறகு அந்த பெண் மனைவியான பிறகு ஒரு மனைவியின் தினம், அதுவும் ஒரு மகளிர் தினம். அடுத்து நீங்கள் தகப்பனாகும் பொழுது உங்கள் மகளின் தினம், அந்த மகளின் தினமும் ஒரு மகளிர் தினம். இப்படி ஒவ்வொரு பருவத்திலும் ஒரு பெண் பல வடிவங்களில் நமக்கு பிடித்தவர்களாகவும் நமக்கு தேவையானவர்களாகவும் இருக்கிறார். இதில் எந்த வடிவத்துக்கு இந்த மகளிர் தினம்? பாட்டி, தாய், மனைவி, மகள், இதில் எந்த பெண்ணுக்காக இந்த மகளிர் தினம்? ஒரு அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆரம்பித்த ஒரு மகளிர் தினம் இன்னைக்கு அவங்க அன்பால நம்மளை அடிமைப்படுத்தி இருக்கிற ஒரு தினம்தான் இந்த மகளிர் தினம். மன ரீதியாக திடமும் வலிமையும் ஒரு ஆணை விட ஒரு பெண்ணுக்கு அதிகம். ஒரு கணவனை இழந்த பெண் கூட வாழ்வதற்கு ஒரு காரணத்தை கண்டுபிடிச்சு அதை அடிப்படையில் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாள். ஏதாவது ஒரு வகையில் ஏதாவது ஒருத்தங்களுக்கு துணையாக இருந்து அவங்க வாழ்றத ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையா மாத்திக்கிறாங்க. ஆனால் ஒரு மனைவியை இழந்த கணவன் தன்னையே ஒரு பாரமா நினைச்சு ஒரு உயிரற்ற பொருளாத்தான் நடமாடிட்டு இருக்கான். அதனால தான் அவங்களுக்கு உமன் அப்படின்ற ஒரு பெயர். டு ஊ மென் அப்படின்னா டு அட்ராக்ட் மென். இந்த அட்ராக்ஷனுங்கிறது உடல் அழகுனால இல்லை, அவங்க மன அழகுனால தான். அதனால தான் பெண்களுக்கு உமன் அப்படிங்கிற ஒரு நேம். ஒரு குடும்பத்தின் சுமை தாங்கியா இருக்கிற எல்லா மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள்.